அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அள்ளித் தெளித்த நீரும் திரும்ப குடத்தில் சேராது எனும் தமிழ் பழமொழி முடிந்துவிட்ட செயலை பற்றி பின்னால் வருந்துவது பயனற்றது என்பதை குறிக்கிறது. இதற்கு ஏற்றவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தபோது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் அழிந்து விட்டேன் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபர், நான் நோன்பு வைத்துக்கொண்டு என் மனைவியுடன் கூடிவிட்டேன் என்று கூறினார். இது நோன்பை முறித்துவிட்ட ஒரு மன்னிக்க முடியாத தவறான செயலாகும். அதனால் அவர் மிகவும் வருந்தினார்கள். அந்த நபரிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விடுதலை செய்வதற்கு ஓர் அடிமை உங்களிடம் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்றார். தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோற்க உங்களிடம் சக்தி இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த நபர் இல்லை என்றார். 60 ஏழைகளுக்கு உணவளிக்க உங்களுக்கு சக்தி இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த நபர் மீண்டும் இல்லை என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கூடை நிறைய பேரித்தம்பழங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேள்வி கேட்ட நபர் எங்கே என்றார்கள்.